ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். வாக்குறுதி எண் 21. கொண்டு வருவாங்களா? கொண்டு வந்தாங்கன்னா இவங்க தான் முதல்ல இருப்பாங்க. அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அமைச்சர்களின் தேவையற்ற செலவு பயணங்கள் தவிர்க்கப்படும். வாக்குறுதி எண் 24. அது நடக்குதா இங்க? ஏன் இப்போ முதலமைச்சர் இப்போ வெளிநாட்டுக்கு போக போறாரு. முதலமைச்சருடைய பயணம் இப்போ 5வது பயணம். முதல்ல துபாய் போயிட்டு வந்தார், அப்புறம் சிங்கப்பூர், ஜப்பான் போனார், அப்புறம் ஸ்பெயின் ஏதோ 14 நாள் போனார், அமெரிக்கா 17 நாள் போனார். இந்த 4 பயணமும் கிட்டத்தட்ட 18,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் நான் கேட்கறது, மீண்டும் மீண்டும் கேட்கறது, 4 முறை போனீங்களே முதலமைச்சர், எவ்வளோ கோடி செலவு பண்ணீங்க? இதில் எவ்வளோ உங்களுக்கு அதில் பயன்பெற்றிருக்கு? தமிழ்நாட்டிற்கு 18,000 கோடி உங்களுடைய பயணத்தில். அதில் எவ்வளோ முதலீடு நடந்திருக்கிறது? எவ்வளோ அதில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறது? அது இந்த 2 கேள்வி தான் நான் கேட்டேன். நீங்கள் இங்கே வெள்ளரிக்கை கூட கொடுக்க வேண்டாம். நீங்கள் 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 18,000 கோடியில் எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு? கையெழுத்தில் நான் கேட்கல. அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது? அவங்களால சொல்ல முடியுமா? 0. இப்போ 5வது முறை போறார் முதலமைச்சர், வெளிநாட்டுக்கு போறார். எவ்வளோ ஒரு ட்ராமா பண்ணுவாங்க, ஆக்ஷன் கேமரா டேக், அதான் நடக்கும். கையெழுத்து போடுவாங்க, அப்புறம் விளம்பரம் வரும், நீங்கள் செய்தி போடுவீங்க, மக்கள் ஏமாந்துட்டு இருப்பாங்க. அரசு துறை காலியிடங்கள் நிரப்பப்படும். 3.5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை. இதுதான்ப்பா சொன்ன பெரிய ஒரு பொய். 3.5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை. 3.5 லட்சம். எவ்வளோ அரசு வேலை கொடுத்தாங்க தெரியுமா? இது வரைக்கும் 44,000 பேர். அதில் 15,000 பேர் தற்காலிகம், 29,000 நிரந்தர வேலை. ஒன்றுத்து கூட புதுசாக உருவாக்கலை. 3 லட்சம் உருவாக்குவோம் சொன்னார்கள், 3.5 லட்சம் காலியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள்.